டு டீக்ரேட் அதர்ஸ். அதாவது இல்ல அது அவனுங்களுக்குலாம் அது மனசுல பாருங்க. என்ன நினைப்புனா, இந்த பேசிக், அதாவது இல்ல பேசிக் ப்ரோ, ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மெண்ட் அவனுக்கு அது இதுதான். தெரியும் ப்ரோ. நான் திரும்பி சொல்றேனே, நான் வந்து இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அவன் நம்மளை நோக்கி கேட்குற கேள்வி வந்து நம்மள்ட்ட வந்து அவன் 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 அது அந்த கொள்கையை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறணும் புரிஞ்சுக்கணுன்ற மைண்ட் செட் எல்லாம் கேட்கல. அவனுங்களுக்குலாம் என்ன நினைப்புனா, நம்மெல்லாம் பெரிய புளுத்திங்க, மற்றவன்லாம் ஒன்றும் தெரியாது, இவனுங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஊர்ல இருக்கவன்லாம் சும்மா கிறுக்கு மாதிரி சுத்துறவன், அந்த அந்த ஆணவத்துல கேக்குறானுங்க ப்ரோ. இவனுங்க புரியுது இவனுங்க அறிவை. புரியுது. ம். இல்ல அதான் புரியுது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அப்ப ஐடியாலஜி இல்லாம நீங்க பார்ட்டி ரிஜிஸ்டரே பண்ண முடியாது அப்படின்ற போது, பேசிக் ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மென்ட்ன்னும் போது, அப்போ உனக்கு கொள்கை இல்லாம தான் நீ இப்ப ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் லாஜிக். சோ உனக்கு வந்து உண்மையான கொள்கை என்னன்னு தெரியல, இல்ல நீ மறைக்கிற. உன்னுடைய கொள்கை என்ன? கொள்ளையடிக்கிறது. மக்கள் வரி பணத்துல வந்து நீ கொள்ளையடிச்சு மன்னர் பரம்பரை மாரி மாறி மாறி பையன், பேரன், தாத்தா, மகன், பேரன், கொள்ளு பேரன்னு வாழலாம்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. அத வந்து கேள்வி கேட்க ஒருத்தர் வந்து நேர்மையா ஒருத்தர் இதுவரைக்கும் வரல யாரும் எனக்கு தெரிஞ்சு. தமிழக வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல இது மாரி ஒருத்தர் தன்னந்தனியா சொந்தமா மத்தவங்க எல்லாருமே வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவங்க தான். இன்க்ளூடிங் எம்ஜிஆர். இவரு மட்டும் தான் தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, சொந்த பணத்துல அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நேத்து செலவு பண்ணல. 35 வருஷமா, 33 வருஷமா சொந்த பணத்துல செலவு பண்ணி, இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து, இன்னைக்கு கூட அவருக்கு அவசியம் இல்ல. ஆக்சுவலி உண்மைய சொல்லப்போனா, இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்டு. அவருக்கு வந்து தேவையில்லாதது இருந்தாலும், மக்களுடைய கஷ்டங்கள தனக்கு இவ்வளவு வருஷமா, இவ்வளவு வசதிகள் பண்ணி குடுத்தவங்களுக்கு, இவனுங்க நல்லா ஒழுங்கா பண்ணியிருந்தா அவர் ஏங்க வராரு முதல்ல? இவனுங்க வந்து அது அண்ணனே அதை இவனுங்க சொல்லிட்டாரு ப்ரோ. குடும்பமும் அதுதான் அண்ணன். பாயிண்ட். அதான் பாயிண்ட். இவனுங்களும் இவனுங்க குடும்பமும் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களுக்கு பண்றேன்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 100%ல 1% கூட மக்களுக்கு வந்து எந்த சேவையுமே செய்யல இவனுங்க. அது எப்படின்னா, மக்கள வந்து நீங்க எப்பவுமே கையேந்தி வைக்கிற நிலைமையிலேயே வச்சுக்கிட்டு, அப்புறம் தேர்தல் வரும்போது மட்டும் உனக்கு 1000 குடுக்குறோம், 2000 குடுக்குறோம்ன்னு ஒரு ஒரு புதுசு புதுசா சொல்ல வேண்டியது. அப்புறம் மக்கள வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டியது. எதையுமே செய்யறது கிடையாது இவனுங்க. சோ அதனால இவனுங்க வந்து இன்னொரு வாட்டி ஐடியாலஜின்னு சொன்னானுங்கன்னா, ஏன்டா நீ ஐடியாலஜி இல்லாம தான் நீ ரிஜிஸ்டர் பார்ட்டி பண்ணியிருக்கியான்னு கேளுங்க. நீ போய் தேர்தல் ஆணையத்திட்ட கேளுடான்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு செருப்பால அடிச்ச மாரி இருக்கும். அவனுங்க கிட்ட கேளுங்க. அவங்க நம்ம குடுத்த ஐடியாலஜிய அவங்க பப்ளிக் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அத வந்து படிச்சுக்க சொல்லுங்க நாய்ங்கள. அதாவது இது வந்து எப்படின்னா, இந்த மடைமாற்றம் பண்றதுக்காக சொல்றானுங்க. அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இது நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால. எனி பார்ட்டி அது நீங்க அதுவும் இல்லாம மத சார்பற்ற இதுவா இருக்கணும். சோசியலிசம் அண்ட் செகுலரிசம் கம்பல்சரியா இருக்கணும். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை தான் சொல்லுது. தட் இஸ் மஸ்ட். ஈவன் பிஜேபிக்கும் இது இருக்குது. ஆனா அவங்க வந்து ஒரு என்ன சனாதானம்னு சொல்லிட்டு அவங்க தனியா பண்றாங்களே வழிய, பட் அவங்களுடைய பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஐடியாலஜில செகுலரிசம் மஸ்ட். செகுலரிசம் இல்லாம யூ கேனாட் ரிஜிஸ்டர் பார்ட்டி இன் இந்தியா. ஸோ இது பேசிக் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அவனுங்க திரும்ப 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 இந்த மடைமாட்டம் பண்றானுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, லட்சம் கோடியில கொள்ளையடிச்சு வச்சுட்டு இருக்க பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம, வடநாட்டுக்கு அதாவது நார்த் இந்தியாக்குள்ள எல்லாம் போயிட்டு பணத்தை கொடுத்து சம்பந்தமே இல்லாம ஆளுங்களெல்லாம் வந்து பேச சொல்றானுங்க. யூடியூப்ல வீடியோ போட்டு. இதெல்லாம் இந்த பெண் நிறுவனம் பண்ற வேலை தான். ஸோ அதனால இந்த கொள்கைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா, முதல்ல அவனுங்க உனக்கு எனக்கு கொள்கைன்றது தெரிஞ்சு இப்போ அந்த பெண் நிறுவனம் வந்து செஞ்சிருக்க செட்டப்லாம் இட் இஸ் நாட் அ டே ஆர் டூஸ் ஒர்க் ப்ரோ. 10 வருஷம் 15 வருஷமா பண்ண வேலை. ஒரு மனுஷன் 2 வருஷத்துல வந்து அம்புட்டி சுக்கா உடச்சு விட்டு போயிட்டாரு. கதறானுங்க கடந்து. இவனுங்க கத்துற கத்துல வந்து ஆர்டிபி ஆள் கடத்துல நீ பசிபிக் 2 ஓஷன் வருஷம் சொல்ற. டெப்த்துக்கே சவுண்ட் போயிரும் போல இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஆர்டிபி நீ 2 வருஷம் சொல்ற. மொத்தத்திலே 15 நாள் என்னவோ தான் வெளியே வந்திருக்காருன்னு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. 15 நாளைக்கு உங்களால தாங்க முடியலன்றானுங்க. நீ 2 வருஷம் அண்ணன் இறங்கி இருந்தாருன்னு வச்சுக்குவேன், இவனுக்கு மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாரு எப்போ. ஒண்ணும் இல்ல, அது அப்படியே ஒரு 2 மாசம் அந்த கண்டினியூட்டி இருந்திருந்தாலே முடிஞ்சு போச்சு. என்னைக்கே முடிஞ்சிருக்கும். சரி ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வந்துட்டோம். அண்ணன் 10 நிமிஷம் மைக்க பிடிச்சாலே 10 நாள் கதறானுங்க. இல்ல அந்த அந்த ஒரு ஹோப் இருக்கு ப்ரோ பீப்புள் கிட்ட. அதான் சொல்றேன், இவங்க நரேட்டிவ் ஃபெயில் ஆறது. நான் இந்த திரும்பியும் சொல்றேன், நம்ம திஸ் பார்ட்டி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனிபடி. அண்ணன் ஒரு பக்கம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பீப்புள் வி ஆர் சர்வைவிங். அதை நம்ம டினேயே பண்ண முடியாது ப்ரோ. இங்க நான் பேசினேன், நீ பேசினேன், புசி பண்ணா, சிடிஆர் பண்ணாரு. தே ஆல் ஆர் புட்டிங் த எஃபர்ட். அந்த அந்த கட்டமைப்பு ரீதியாக அவங்க வேலை செய்கிறாங்களே ஒழிய, இன்னைக்கு பார்ட்டி வந்து இவ்வளோ தூரம் எல்லா நம்ம நம்ம
நமக்கான பாதை வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை ப்ரோ. 2 வருஷத்துல இந்த திமுகவுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இந்த நெருக்கடியில் வந்திருந்ததுன்னா அவனுங்கெல்லாம் கட்சி என்னைக்கோ மூடிட்டு போயிருப்பானுங்க. ஏன்னா இவ்வளோ நெருக்கடிகளையும் ப்ரோ சந்திச்சு நம்ம பசங்க போட்ட ஒரே ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் வராம ஓடுனவனுங்க அவனுங்களுடைய ஐடி பசங்க. இன்னைக்கு எவனாவது இந்த மாஞ்சோலையை பத்தி பேசுறதுக்கு எவனாவது வருவானுங்க பேக்டோர் வழியா ஏதாவது ஒரு ஃபேன் கிளப். கேள்விக்கு பதில் கேக்குதா? நம்ம கேள்வின்னு சொல்லாதியா, மக்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ கட்சி சார்ந்தெல்லாம் பதிலே ஆர்டிபி சொல்ல இல்ல வேண்டாம். ஆர்டிபி நீங்க சொன்னது வந்து நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல ஒருத்தன் வளர்ந்து வரானோ இல்ல அவங்களுக்கு த்ரெட்டுன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருக்க அந்த பெரிய மிஷினரியை வச்சு அவனை சுருக்க பார்ப்பாங்க. ஓகேவா? தளபதியை வந்து அவங்க எப்படியெல்லாம் சுருக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இவர் வெறும் நடிகர் தான், நடிகனுக்கு நாடாகல தகுதி இருக்கா, நடிகர் கொள்கையில் இவருக்கு அரசியல் தெரியல, இந்த 3 பாயிண்ட்டை வச்சே இவனுங்க சுருக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டானுங்க. அதை சுத்தியே சர்க்கிள் போட்டானுங்க. ஆனா மக்களுக்கு இங்கதான் இவன் டிஎம்கேக்கு ரியல் டாஸ்க் என்னன்னா, இது டைரக்டா ஒருத்தன் புதுசா ஃபேஸே தெரியாத ஒருத்தன் வந்தா அந்த பிரச்சனை இருக்கும். ஓகேவா? பீப்புள் கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினை விட மக்கள் அதிகமா பார்த்து வளர்ந்தது இவர ஃபேஸ் தான். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஸ்டாலினுக்கு என்ன ஃபேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் பீப்புள் பப்ளிக் இருக்குமோ அதே ஈக்குவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அண்ணாஸ் ஃபேஸ் வித் பப்ளிக் வந்து இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவர் ஒரு அரசியல்வாதியா மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர பட் அண்ணாவெல்லாம் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டா பாக்குறாங்க. ஓகேவா? சொல்லுங்க ப்ரோ. நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப நீ பேசிட்டு இருக்கிறத வந்து நீ இடையில பேசின சில வார்த்தைகள்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ வந்து யாரையும் ஒப்பிட்டு இருக்கிற. இல்ல நமக்கு எகெயின்ஸ்டா இப்போ நமக்கு போட்டின்னு அவங்கள தானே சொல்றேன். அதுக்காக அப்படி கம்பேர் பண்ணேன். வார்த்தையை சொல்லலாம். ஒரு நமக்குன்னு ஒரு தராசு இல்லையா? டிபிடி என்ன இந்த மாண்பு இல்லையா அவன் ஸ்பேஸுக்குன்னு தூங்கிட்டு இருக்க? இல்ல தூங்கல, கேட்டுட்டுதான் இருந்தேன். அவன் பேசி முடிட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன கிராஃப்ட் ஊருக்கா மாதிரி அப்பப்ப டிபிடி தொட்டுக்கிற. இல்ல சொல்ற இந்த 3 பாயிண்ட் வச்சே அவரை வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன சொல்றது கிரிப்பிள் பண்ணிடலாம் நினைச்சாங்க. பிளஸ் அந்த கரூர் ஒரு மேட்ரு. பட் இது எங்கேயுமே ஒர்க் ஆகல. சீரியஸா இது வெள்ளூர்ல அவருக்கு அந்த ரிசப்ஷன் கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த மீடியா நரேட்டிவ் யூடியூப் வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பொறுக்க முடியாது. ஆனா நேற்று அந்த ரிசப்ஷனை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மயிரா கூட மதிக்கலையே பப்ளிக்னு தோணுது. அதான் ரியாலிட்டி. எனக்கு தெரிஞ்ச இவனுங்க ட்ரிகர் ஆனது நம்ம அண்ணன் கேள்வி கேட்டது இல்லையா, இல்ல இவனுங்க ட்ரிகர் ஆனது மக்கள் கொடுத்த வரவேற்புலையான்னு தான் நமக்கு தெரியல ப்ரோ. மொத்த இவனுங்க வந்து இந்த சினிமால வர அரசியல் மாதிரியே நிஜத்திலயும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதான் உண்மை. அத வந்து இப்ப மக்கள் வந்து அதெல்லாம் நீ சினிமால ஒன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். இப்ப இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அமைதி படையில வர சத்யராஜ் தான் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு அவன் பையன் அந்த மணிவண்ணன் தான் அவன் பையன் அப்படின்னு அப்படி போட்டு அப்படியே டைரக்டா சொல்லியிருக்காரு. நீங்க வீடியோவே இருக்கு, போய் பாருங்க. அதான் உண்மையும் கூட. ஏன்னா சத்யராஜ் பாத்தீங்கன்னா அந்த படத்துல எதுவுமே செய்ய மாட்டான், உம்மனா முஞ்சி மாதிரி இருப்பான். ஆனா கூட இருக்கிறவன் தான் எல்லா வேலையும் செய்வான். அந்த மணிவண்ணன் அது மாதிரிதான் இன்னைக்கு இவர் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல ஒரு மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டுன்னு அமைதியா இருக்காரு. ஆனா செய்ய சொல்றதெல்லாம் இவரு தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது மாதிரி இந்த சினிமா அரசியலை வந்து இவங்க பண்ணலான்னு பாக்குறாங்க. அவர் வந்து என்னைக்கோ சினிமால இருந்து ரியல் இதுக்கு வந்துட்டாரு. இவனுங்க திருப்பி சினிமாலே சுத்திட்டு இருந்தீங்கன்னா அது மக்கள் வந்து இவனுங்களுக்கு கொடுக்க போற சம்மட்டி தான் 2026 தேர்தல் பாருங்க. நானு இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட். நான் வந்து என் ஆபீஸ்ல வந்து ஒருத்த ஐடி ப்ரோ திண்டுக்கல் அவன் அமைதி படத்துல சத்யராஜோ இல்ல புளியங்கோட்டை ரங்கராஜோ அதெல்லாம் தேவையில்ல. 2026 நம்ம தான். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப நாளாச்சு. வா கமான். நான் களத்துல இறங்கோட மாட்டேங்கிறீங்களே நீங்க தான் வாயை இல்ல ஐயா ஒரே ஒரு நிமிஷம். விட்டோபான்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காப்ல, அடுத்து நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலையாட்டு இருக்கு. சொல்லு விட்டோபா. நீங்க சிட்னி இந்தியா தமிழ்நாடு சிட்னி நீங்க முதல்ல அவர் பேசிட்டோம். சாரி விட்டோபா. சரி ஓகே பேசுங்க. இல்ல அமைதி பட சத்யராஜோ இல்ல புளியாங்கோட்டை ரங்கராஜோ 2026 நம்ம தான். ரைட்டா? அவன் என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டும், நம்ம எப்படி அடிக்கிறோம் மட்டும் பாருங்க. வெயிட் அண்ட் சி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம பாருங்க. ஆனா அண்ணன் வேற லெவல்ல பேசிட்டாரு. ஆனா அவர் அழுததுலாம் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல. எனக்கே அழுக வந்துருச்சு லைவ் பாக்குறப்ப.
அவர் அந்த அளவு இறங்கி நம்மளுக்காக வந்து பண்றாரு. இனி நம்ம தான் முழிச்சுக்கணும். இது நம்ம காலம். சித்த படம் சொல்ற மாதிரி, படத்துல சொல்ற மாதிரி, நம்ம காலம் கபிலா எந்திரிச்சு வா, அவ்வளவுதான். இது நம்ம தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ, அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன செய்யணுமோ, நம்ம இனி நல்லதுகள் நிறைய செய்யணும், நிறைய இது பண்ணணும். ரைட்டுங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். இனி வந்து நம்ம எப்படி விஞ்ஞான ரீதியா நம்ம தமிழ்நாட்டை உருவாக்கணும், புது தமிழ்நாட்டை உருவாக்கணும். தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தமிழை அவ்வளோ மக்கள் வந்து விரும்புறாங்க. நம்ம தமிழை வந்து நிறைய வளர்க்கணும், நிறைய இது பண்ணணும். தமிழ்நாட்டை வந்து நல்லா கொண்டு வரணும். இன்னும் நம்மளுடைய சிம்பிளா ஆசையா வந்து தான். கருணாநிதி தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதேதான் நம்ம தமிழ்நாட்டை வித்தியாசமான நாடா ஆக்கணுங்க. அக்ரிகல்ச்சர் டாப் 1ல இருக்கணும். நம்ம ஏதாவது துபாய் ஒரு பேட்டி ஐயா கொடுத்துருப்பா, ஐயா துபாய் ஐயா மேடம். இது வேற எங்கேயோ போகுது ஐயா. வேணாம் ஐயா, விட்டுருங்க ஐயா. இல்ல சிம்பிளா சொல்றேன். எவ்ரிதிங் வி ஷுட் பி இன் நம்பர் 1. நம்ம நம்பர் இல்ல, அது 1ல இருக்கணும். ஓகே. இனி அடுத்து இந்த வருங்காலத்துல. அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஜாம்பி கூட்டம் வந்துரும். இல்ல சொல்றேன். அதுவும் வளர்ச்சி கரெக்ட் தான். பண்ணணும். எல்லாமே நம்ம வளர்ச்சியில இருக்கணும்ன்ற. நம்ம இனி வருங்காலத்துல அண்ணே வந்துட்டா நம்ம சான்ஸ் விட்டுறக்கூடாது. இனி எல்லாமே நம்ம டாப் 1ல கொண்டு வந்து நம்ம வைக்கணும். அது நம்மளுடைய வேலை. அண்ணே வந்துட்டாரும் நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணணும். இந்த அடிப்படை வசதிகள், இந்த நிறைய அண்ணே சொன்னார் பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. மாற்றம் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் நம்ம மாத்தணும். நம்ம தான் இறங்கி பண்ணணும். இந்த கெல்ட்டு பையனுக்குலாம் கொடுத்து நம்ம வேலைக்கே ஆகாது. நம்ம யங்ஸ்டர்ஸ் இறங்கி நம்ம அந்த அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரிதான், இளைஞர்களை கனவு காணுங்கள், நாட்டை வல்லரசாக்குங்கள்னு ஐயா சொல்லிட்டு போனார் பாருங்க. அதை நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணணும். நம்ம தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. வேற இன்னும் பேசல. ஓகே பேசிக்கிங்க. விட்டோபா, இப்ப சொல்லு விட்டோபா. யாராச்சும் குறுக்க வரீங்களா? குறுக்க வந்து நீ பேசு பேசு. அட்மின் பையன்ல விட்ட. அதுதான் அந்த ஐடி அட்மின் பையன் கூட பேசிட்டு இருந்தான். அவன் தமிழ் பையன் தான், திண்டுக்கல் பையன். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து நான் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ப்ரோ. அதே மாதிரி ஆனா அவர் மேல சில பிரச்சனைகள் இருக்கு ப்ரோ. இப்போ கரூர் விஷயத்துக்குலாம் அவர் இறங்கி வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்னு. இல்ல அது வந்தா மட்டும் எனக்கு விட்டுருவானுங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அவரோட பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தான் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நான் ஓட்லாம் அவருக்கு போட்டுருவேன் ப்ரோ. ஆல்ரெடி 10 ஓட்டு கவர் பண்ணிட்டேன் எங்க ஃபேமிலியே அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு டிஎம்கே வரவே கூடாது அப்படின்னாரு. இதெல்லாம் தான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அதே மாதிரி நான் ஏடிஎம்கே வந்து 3rd போயிடுச்சு. சோ நீ ம். ஆப்வியஸ்லி யார் ஆப்போசிஷன் பார்த்தா டிவிகே தான் அப்படின்னு. என்ன 2 பேர் ஒட்டுக்கா சர்வே பார்ப்பீங்களா? யாரு? இல்ல நான் சொல்லியிருந்தேன்டா அவன்கிட்ட. ஓ, நீ சொல்லியிருந்தியா? ஆமா. என் ஆபீஸ்ல நிறைய தமிழ் பசங்க இருக்காங்க. இப்ப இந்த ஒட்டுக்கான்ற வார்த்தை யார் பயன்படுத்துறது? டிபிடியா? ஆப்வியஸ்லி அவன் தான். ஆமா. என்ன கொங்கா நீங்க காட்டுறீங்களா? ஏங்க பேசுறதே அப்படிதாங்க. ஏன் அண்ணன் கூட தான் பேசுறாரு ஒட்டுக்கான்னு. மாஸ்டர் படத்துல ஒட்டுக்க வெட்டணும் அப்படின்னு. ஏன் அது பேசுறது இயல்புங்க. வெள்ளந்தியான மனசுள்ளவங்க. கம்முனுங்க. கொத்தடிமைடா நீங்க. இவன் பாருங்க, நீங்க எங்க புடிச்சீங்க எங்க பிடிக்கல பாருங்க. கொங்கு கொத்தடிமை என்ன? ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு கொத்தடிமைங்க குரூப்ல. என்னன்னா, இப்போ கிளிசரின் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அடுத்த மாநாட்டுல அது கலந்துக்கிற எல்லாத்துக்கும். அங்க மேலையும் எமோஷனல் ஆனா கீழையும் தாரையா கொட்டுற மாதிரி ஒரு. இல்ல கவினு, அது இல்ல. டோல்கேட்டு கிட்ட 2000 பேர் நிக்க வச்சிருக்காங்க. 500 பேர் எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு கிலோ சாமந்தி பூ, மல்லிப்பூ எதை வேணா தூக்கி போடு அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அதுதான், நீ வேணா பாரு. டோல்கேட் அடுத்து எங்க டோல்கேட் கிட்டே அங்கதான் மாநாடே நடக்க போகுது. ஸ்தம்பித்தது டோல்கேட் அப்படின்னு. இந்த குறுக்கு வர மன்னிச்சுங்க. இந்த கண்ணால் எடுத்து ஆஸ்திரியால பணம் வந்துட்டு இருக்கு. யாருக்குப்பா சேர் ரெடி பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி கதையாக போகுது. அந்த மாதிரிதான் பூ போட போறாங்க. இல்ல 4.5 வருஷமா ஸ்தம்பிக்காத டோல்கேட் இப்ப ஸ்தம்பிக்குதான். கேக்குற கேனப்பையனா இருந்தா என்ன வேணா இது பண்ணுவானுங்க போல. கொத்தடிமைகளே கேன பசங்க தான் அவங்கள மாதிரி.
டேய் விட்டோப்பா, நீ எவன் கூட வேணாலும் கம்பேர் பண்ண, நான் அவனுங்க கூட மட்டும் கம்பேர் பண்ண. டேய் நீ கொத்தடிமை தானே டிஎம்கே தானே போட இதுக்கு முன்னாடி ஓட்டு. சரி சரி இருங்க ஒரே நிமிஷம். இப்ப நான் டிஎம்கேக்கு போட்டேன். விட்டோப்பா சார், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் போட்டது கமலுக்குப்பா. இதுக்கு அப்புறம் கமலுக்குங்களா? ஓகே ஓகே. கொத்தடிமைனா நீ கொத்தடிமை ப்ரோ மேக்ஸ்ரா. ஆளம் அப்ப கமல் நானாச்சு ஒரிஜினல் இல்லடா. நானாச்சு இவன் ஏமாத்ததான் போறான், சரி போலன்னு போட்டேன். உன்னையெல்லாம் ஏமாத்தி ஒருத்தன் ஓட்டு போட வச்சிருக்கான், நீ பேசுற. அதெல்லாம் வேற இது டிபார்ட்மெண்ட். ஏன்னா டார்ச் எல்லாம் போட்டு உடைச்சதுனால நம்ம ஆள் எப்பயுமே நல்லா தத்ரூபமா நடிப்பாரு. அதுல நான் வாங்கிட்டோம். ஓகே ஓகே. இத்தனைக்கும் தத்ரூபமா நடிக்காமலே அவரை தோக்கடிச்சிட்டீங்களேடா. யாரு அப்பவும் கோவை பீப்புள் எவ்வளவு சென்சிபிளா இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கடா. நீங்க சின்ன யூபிடா, அப்பயும் பிஜேபி தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தம் டிஎம்கே இல்லப்பா. ஈக்குவல் டு பிஜேபி நான் நாங்க யாருக்கு அப்பவே ஓட்டு ப்ரூவ் போட்டேன்னு தான் என்னால பண்ணிருக்கோம்டா. சொல்ல முடியும். இல்ல நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தான் என்னால சொல்ல சின்ன முடியும். யூபியா இருக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அதுல வேற தனி நாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. தனி சார் ஸ்டேட்டா சார் வேணும். சார் வெயிட் பண்ணுங்க. போன இவன் யாருடா அவன்? பெங்களூர்ல தினமலர் போன ஆட்சி மட்டும்தான் யாருதுன்னு படிப்பியாடா மறந்துட்டீங்களா விட்டோப்பா? விட்டோபா? ஆ? பெங்களூர்ல போன ஆட்சி யாருதுன்னு மறந்துட்டீங்களா? யாரு? நான் பெங்களூர்ல ஓட்டே போடலையே. நீ ஒரு இருக்கிறது ஃபன் பெங்களூர்ல தெரியுமா? தானடா. நானு இந்த தமிழ்நாட்டுல இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. அப்பயேதான் இங்கேயும் பெங்களூர்ல அடுத்த நாள் போல நான் வந்து தமிழ்நாட்டுக்கே ஓட்டு போட வரல. 2024 இங்க வந்து இவன் என் வீட்டாண்ட வந்துட்டு ஓட்டு கேக்குறான். இது ஓட்டு போட்டுருங்க சார் அப்படின்ட்டு. எலெக்ஷன் வந்து நான் வந்து எனக்கு முடிஞ்சே போச்சு அது. எனக்கு ஓட்டு இங்க நான் தமிழ்நாட்டுல போட்டு வந்திருக்கணும். இல்லன்னா போடல. அவன் ஓ, வந்து என்கிட்ட பெங்களூர்ல வந்து உன்னை ஓட்ட கேக்குறாங்களா? இல்ல ஓட்ட உன்னை கேக்குறாங்களா? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்டா. ஓட்ட இல்ல இல்ல கேக்குறாங்களா என்ன டேய்? நினைச்சிருப்போம், பார்த்தாலே வந்துட்டு ஓகே இவன் கமலுக்கு தான் போட்டிருப்பான் போல, சரி நமக்கும் டேய் போட்டு போல பெங்களூர்ல அப்படின்ட்டு. காங்கிரஸ்காரங்க வந்து கேக்குறாங்கடா. வெண்ண அவனுக்கு தெரியுமாடா அங்க ஓட்டு இருக்கு? நீங்க எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இங்க பாதி பேத்துக்கு ஓட்டே இல்ல. எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க, கேம்பெயின் பண்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமா எஸ்ஐஆர் அதே மாதிரி எஸ்ஐஆர்ல எல்லாம் உங்க நேம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அந்த ஆமா. லிங்க் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க உங்க ஸ்பெஷல் ஃபேமிலி இன்டென்சிவ் மெம்பர்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்துக்கங்க. ஆமா. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷனா? அவர் ஏதோ வேற ஏதோ சொன்னாரு. அதுதான் ரிவிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாப்ல. அதே போல இல்லடா பாட்டி எனக்கு நீ நோ இந்த வார்த்தை நீ இல்ல இந்த வார்த்தை நீ தப்பா சொல்றது கூட ஓகே. நீ பாட்டி கன்ஃபியூஸ் நோவோ ஆயிட்டேன்னு எல்லாம் சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டி நோவோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ள ஓட்டு போட்டுற போறாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் மறந்துடாதீங்க. சாரி சாரி 49 பி பியோ ஓ ஏதோ ஒண்ணு. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் மறந்துடாதீங்க அதையும். இல்ல எனக்கு இந்த எஸ்ஐஆர் நீ தப்பா சொன்னது கூட இப்போ அது பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேசும்போது ஒருத்தர் ஒரு சில வார்த்தை தப்பா சொல்றாங்க, அது இயல்பு தான். ஆனா பேப்பர் பார்த்தே ஒருத்தரால தப்பா படிக்க முடியுன்றது அது எப்புட்றா? பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்னு எப்படி படிக்கிறாப்ல? எனக்கு புரியலையே. அதுதான்டா உதவாநிதி. டேய் அது அவங்க அப்பாதுடா. நீ பாட்டுக்கு இழுத்து விடாத. டிபிடி அப்புறம் யார் ஜெயிக்க போறா கொங்குல? இவனுக்கு என்னடா உனக்கு என்ன சர்வே பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஒரு இல்ல இந்த கேள்விக்கு கிராஃப்ட் ப்ரோ தான் கரெக்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவனை ஹம்பிள் பண்ணணும் கிராஃப்ட் ப்ரோ. விட்டோபா இதுக்கப்புறம் இந்த கேள்வியே கேட்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க. எஸ்பி வேலுமணியா? இப்ப பாருங்க விட்டோபா எடுத்துட்டு வருவான். அந்த ஏரியாவோட டெமோகிராஃபியே சொல்லுவான். ஏண்டா விட்டோபா அங்க இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல். கொங்குல நான் யூஜேபி இது அது என்னது யூபி எல்லாம் நான் பாக்குறது இல்ல. அப்ப விட்டுருங்கடா. நீங்க இங்க ஒரு 60-70 தொகுதி விட்டுட்டு மீதி நீங்க 160 தொகுதிக்கு வேலை செய்யுங்க. எங்களுக்குலாம் ஆல்ரெடி அங்க ஓட்டு இருக்குது. ஓகே ஓகே, நல்லது. சரி, திருவள்ளூர் மாவட்டம் எப்போ விட போறாங்க? என்ன விட போறாங்க? விட்டுட்டான்டா டேய். அவன் வடக்குலயே வந்து திருவள்ளூரையும் செங்கல்பட்டையும் சேர்த்துட்டான். அதத்தான் சொன்னான்ல. ஓ, அப்ப அதுலதான் நம்ம ஸ்வீப்பா?
அதுல இல்லடா. இன்னைக்கு வந்து அது வந்து 16 டேய் பேத்தி கான்ஸ்டன்சி காய்ச்சி மட்டும்தான். அப்படி சென்னைக்கு சொல்லேன்டா, நீ மட்டும்தான். ஆப்போசிட்டா சொன்னா இன்னும் கேள்வி கேட்பான்டா. ஆமாண்டா, அதுல தான்டா ஸ்வீப்பு விட்டோபா. எல்லா ஸ்வீப்பும் நம்ம தான். எங்க நாளைக்கு ஊர்ல வந்து எல்லாம் எனக்கு ஸ்வீப் இல்லன்னு வச்சுக்க, அவனை சாவடிச்சு போட்டுருவேன். விடு நீ டென்ஷன் ஆகாத. ஓட்டு போடுற வரை நீ இருக்கணும். அதுக்கு வேற நீ எங்க வேணாலும் போ. எங்க ஊர்ல புழலுக்கு போனாலும் சரி, எங்க ஹீரோ. பரப்பன அக்ரஹாரம் போனாலும் சரி. ஆமா, அது வரை கம்முன்று. எலெக்ஷன் டேட் பரப்பனாகரம் அறிவிச்சிட்டாங்களா? மைக்கேல் குன்ஹா டெட்லி ஆமா ப்ரோ, காம்போட அது. எலெக்ஷன் தெரியாதா டேட் உங்களுக்கு? அறிவிச்சிட்டாங்களா? ஏப்ரல் 14ஆம் தேதி டேட் எலெக்ஷன். எலெக்ஷன் டேட் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா Feb 28 வந்து அப்பதான் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஃபைனல் டிராஃப்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் இருக்கலாம். டேட் ரிலீஸ் ஆச்சா இல்லைங்களா? இன்னும் டேட் வரல. இல்ல வரல கன்ஃபார்ம் இல்ல. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் சொல்லுவாங்க. டிக்கெட் போடணும், அதுக்காக தான் கேட்டேன். சரி, ஓகே. ஓ, எங்க இருந்து ப்ரோ வரீங்க? கூட கூட்டிட்டு வரீங்களா விட்டோபா செஃப்? நான் ஏன் வரேன்? அவர் வேற எங்கேயோ இருக்காரா? அவர் எங்கேன்னு கேளு. எங்க ப்ரோ? செஃப் ப்ரோ, செஃப் சொல்லிருங்க, பையன் ஒண்ணும் பண்ண மாட்டான். பேச்சுதான் அப்படி இருக்கு. நான் கம்முனு எஸ்ஜில உட்காந்து இருக்கேன். எஸ்ஜியா? எஸ்ஜில. அப்படின்னா சிங்கப்பூரா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. சிங்கப்பூர். சரி, ஓகே. எஸ்ஜி சிங்கப்பூர் தானே? ஓகே. வாழ்த்துக்கள். நல்லது. சரிடா. கிராஃப்ட் சொல்லுங்க. என்ன திடீர்னு 41 சீட் கேக்குறாங்களாமே? சிட்டிக்கு கோவம் வந்துருச்சா? இல்ல, இது அப்படியே போவோம். அவங்க வந்து ஆக்சுவலி காங்கிரஸ் ஹேஸ் டிசைடட் டு டிமாண்ட். ஏன்னா டிஎம்கேக்கு வேற வழி கிடையாதுன்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து தேவர் நோ மோர் டு ஸ்விட்ச் த அலையன்ஸ். அவங்க எல்லோருக்கும் சீட்டை கொடுங்க அப்படின்றவங்களோட தான் அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தப்பா அதை கால்குலேட் பண்ணிருக்கு. வந்து இவங்க வெளில போக ட்ரை பண்றானுங்க போல அப்படின்ற மாதிரின்னு. எல்லாமும் நடந்ததுதான், நமக்கு தெரியும். அந்த டீட்டெயிலா நமக்கே தெரியும்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு. இப்ப கடைசி நேரத்துல அவங்க வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் அதிகமா வாங்கணும் அப்படின்றது மட்டும் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியா வாங்கிட்டா கிரவுண்ட்ல இது பண்ணாங்கன்னு. பட் ஆனா விஷயம் வந்து என்னன்னா, டிஎம்கே நவுஸ் தட் போஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிவு எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ தே ஒன்ட் கமிட் எனிதிங். எதையும் வந்து அவங்க கமிட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் அந்த நேரத்துல பாத்துக்கலாம். அந்த நேரத்துல என்ன அலைன்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம், இது பண்ணுவாங்க. இவங்க முன்கூட்டியே அதை வந்து என்ஷூர் பண்ண பார்ப்பாங்க. இப்படியே போகும், ஜாலியா இருக்கும். அது வந்து அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். கடைசியில அப்ப ஏதாச்சும் வருவாங்க. கடைசியில ஏதாச்சும் வண்டி ஏதாச்சும் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்புவாங்களா? அதெல்லாம் நடக்குது. அதான் வாய்ப்பே. 234 விசில், அவ்வளவுதான். அதை நம்ம அதை ஃபைனல் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல அவனுங்க வந்தாலும் நமக்கும் தேவையில்லாத ஒரு வேலை இது. டேய், நாங்களே மூடு கொண்டோம்டா ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி. நம்மது லேட் ஆயிட்டு இருக்கு. வந்து ஒரு 50 சீட்டு கேட்கறானுங்கன்னு வச்சுங்களேன். 50 சீட்டே கொடுக்கறனா கூட இங்க ஒரு 50 பேர் வந்து ஆஸ்பைரிங்கா இருப்பான். அவன் அஃபெக்ட் ஆகுமா? இன்னொன்னு அங்க திருப்பி அதை பற்றி சின்னத்தை போய் அறிமுகப்படுத்தி இது பண்ணிருக்கணும். அந்த ஏரியாக்கள்ல வந்துட்டு பயங்கர தீவிரமா திமுக வேலை பார்க்கும், இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய அதை கம்பேர் பண்ண வேண்டி இருக்கும். அவங்க வந்து தே ஹேவ் லாஸ்ட் தி பஸ். ஆக்சுவலி காங்கிரஸ் டு லைக் ஒரு கிளவுன் மாதிரி இருக்கு. இப்போ வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது அப்படியே போவாங்க. நமக்கு லாபம் தான், என்ன நடந்தாலும் நமக்கு லாபம் தான். இல்ல காங்கிரஸ் கேடர்ஸே கிரவுண்ட்ல வந்து அவங்க என்னதான் காங்கிரஸ் இந்த துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் டிவிக்கு தான் ஓட்டு போடுறோன்ற லெவலுக்கு என்கிட்ட 2-3 பேர் பேசினாங்க. இல்ல, ஓட்டெல்லாம் வராது. இந்த டைம் வந்து கேடர்ஸ் பேஸே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆயிடும். அது தெரிஞ்சுதான் காங்கிரஸ் வந்து இது ஒரு லெவலுக்கு மேல ஸ்டெப்பின் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து இத கேடர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா அவங்க வந்து ரொம்ப ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து மோசமா இருக்கும். சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 500 பேர் வந்து மொத்தமா தாவைகளை சேர்றது, ஒரு 1000 பேர் சேர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப மோசமாயிடும். நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும் காங்கிரஸுக்கு வந்துட்டு. அதுக்கு பயப்படுறாங்க அவங்க வந்துட்டு. இன்னொன்னு, அவங்களுக்கு ராஜ்யசபால வந்து ஒரு நீட் இருக்கு. இப்ப ராஜ்யசபால அவங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு காங்கிரஸோடது. அவங்களுக்கு வந்து இப்ப ராஜ்யசபால ஒரு நீட் இருக்கு. சோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, 41 சீட் வாங்கிக்கிட்டு ரெண்டு ராஜ்யசபா என்ஷூர்டா இவங்க வாங்கிக்கிட்டு இது பண்ணாதான் ராஜ்யசபா கவுண்டை ஏத்துறது தான் இவங்களுக்கு ஒரு சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 99 ஏற்கனவே லோக்சபால இருக்கு. ராஜ்யசபாவோட எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல, காங்கிரஸோட நம்பர்ஸ் எனக்கு தெரியல.
அதை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஓவரால் ஃபிகர் வந்து அட்டைன் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு 120 அந்த மாதிரி இருக்க அட்டைன் பண்ண நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரால் ஃபிகர் அட்டைன் பண்ணாதான் அவங்க வந்து சில விஷயங்களை செஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்க போல. அது ஒரு பெரிய காரணம். தட்ஸ் வை தே ஆர் ப்ரெஷரைசிங். ஆனா நமக்கு ஜாலியா இருக்குது, எது நடந்தாலும் நமக்கு இல்ல ஜாலியா தான். கிராஃப்ட் அதையாவது உருப்படியா முடிவை தொலைங்கடா. அவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஆட்டோவை பார்த்துட்டு அப்படியே இங்க எங்க திரும்பி பாக்குறான். டேய் நாங்க ஒண்ணுமே பண்ணலடா, நீங்க தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிராஃப்ட் நீங்க பேசுறீங்களா? எதுவும் கேட்கல. மியூட்ல இருக்காரு. இவர் செந்தில் பேசிட்டு இருந்தான், அதனால நான் அப்படியே மியூட்ல போனேன். ஓகே ஐயா நான் முடிச்சேங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. சரிங்க ஐயா. மூத்த தோழர், வயதான நபர். நான் யாரும் இப்ப இந்த மாதிரி அமித், குமரி, டிபிடி, செந்தில் இந்த மாதிரி நபர்கள் வந்தாலும் நான் அமைதியாயிடுறேன். ஏன்னா கழக முன்னோடிகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். இந்த வயசுல நீங்க நைட்டு 12 மணி 11 மணிக்கு மேல நீங்க வந்து போராட்டினீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். நீ பாரு என்னென்னலாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு செந்தில் அங்க இருந்து வர்ற. இல்ல கரெக்ட் தான். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த உடன்பிறப்புகளுக்குலாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். கருணாநிதி வந்து தன்னை எங்க நினைச்சுக்கிட்டு அவங்களை வந்து கலாய்ப்பாப்புல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஆமா, சாகர காலத்துல பொற்கிளி கொடுப்பாங்க, அதுதான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன் முன்ன. நான் திமுகல தொண்டர்கள் சாகர காலத்துல பொற்கிளி கொடுப்பாங்க. இப்ப இன்னொரு பொற்கிளி வாங்குறதுக்கு ஒருத்தன் வாயை திறக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து. பார்த்தேன். அதுக்கு பார்த்தேன் உங்களைத்தான் சொல்றாப்புல. ஆனா அடிச்சு சொல்ற என்ன தெரியுது, பார்த்தேன் நல்லது. நம்ம டிஎம்கே பத்தி அலைன் ஆகும்போது டிஎம்கேவே மாறிடணும். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி வெளில வந்துடணும். அப்புறம் செந்தில் நீங்க தான் வந்து நிறைய டிராவல் பண்றீங்கல்ல பிசினஸ்ல, சென்னை எல்லாம் என்ன சொல்லுது ஜோஷ், எப்படி இருக்கு? ஐயா வட சென்னை எல்லாம் நல்லா இருக்கியா. எங்க ஏரியாலாம் வந்து பார்க்க மாட்டாங்க ஐயா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ஐயா. நீங்க எந்த ஏரியா? அண்ணா நகர் கான்ஸ்டியூன்சி வரும். அண்ணா நகர்லாம் அவ்வளவுதான். வில்லிவாக்கத்துல ஜோஸ் இருக்கு, கோட்டூர்ல இருக்கு, பெரம்பூர்ல இருக்கு, வட சென்னை ஃபுல்லா இருக்கு. மத்திய சென்னையில வந்து பத்தியா இந்த இது எக்மோரு, 1000 லைட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் டிராப் அடிக்குது. பெரம்பூர்ல இன்னைக்கு ஏதோ நெகட்டிவ் வீடியோ எல்லாம் விடுறாங்களாமே. என்ன நெகட்டிவ் வீடியோ? இல்ல அதாவது தளபதி கண்டெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ வந்துட்டு ஒரு 10 பேர்த்த வச்சு செட்டப் பண்ணிட்டு அவர்லாம் வந்தா எதுவும் பண்ண மாட்டாரு, அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் எப்படி வந்தா இங்க பண்ணுவாரு அப்படிங்கிறலாம் வீடியோலாம் இன்னைக்கு சர்க்குலேட் ஆச்சாமே. நான் எதுவும் பார்க்கல, பசங்க தான் சொன்னாங்க ஸ்பெஷல. இவரு மட்டும் சித்தரஞ்சன் ஸ்டாலின் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு அங்க பெரம்பூர்ல. அவரு சித்தரஞ்சன் ஸ்டாலின் தானே உட்காந்துருக்காரு. இல்ல இதெல்லாம் நம்ம பசங்க ஈஸியா டேக் ஆன் பண்ணுவானுங்க, இது கூட உங்களுக்கு தெரியல. ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில ஸ்டாலினா விஜயா, இவ்வளவுதான் கேள்வி. சோ சிம்பிள். யாரு மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு? மேனிஃபெஸ்டோ கொஞ்சம் ப்ளே பண்ணும். இவங்க அதை பண்றேன்னு சொல்லியிருக்காங்களே, இவங்க இதை பண்றேன்னு சொல்லியிருக்காங்களே, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதுவும் டிஎம்கே மேனிஃபெஸ்டோலாம் அவ்வளவுதான், கிரெடிபிலிட்டியே போயிருக்கும் இந்நேரத்துக்கு. உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டா நீ எதுக்குங்க மக்கள் மேனிஃபெஸ்டோலாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டானுங்க ப்ரோ. ஐயோ ஐயோ, இல்ல மேனிஃபெஸ்டோ இல்லப்பா, அதுக்குதான்ப்பா 5000 ரூபா. 5000 ரூபாய் கொடுத்தோம், அதேதான். ப்ரோ இவனுங்க சொல்லி சுத்தி தெரிஞ்சானுங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதினு ஃபயர் விட்டானுங்க. இன்னைக்கு இந்த பக்கிகளே உட்கார்ந்து விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு படத்தை போட்டு சுத்துறானுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அடே உங்களுக்கு அப்பனுங்களாம் அப்பன்டா அவரு அப்படின்னு தான் தோணுது. கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டானுங்க. ஒருத்தன் வருவான், நம்ம மொத்த கூட்டத்தையும் இப்படி கதற விடுவான். சரி, பட் ஆனால் நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் க்ளோஸாக என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா ப்ரோ, இவனுங்க நம்மளை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணானுங்க தெரியுமா?
அது அது வந்து இன்டீட் இட் ஹஸ் கிவன் குட் ரிசல்ட். ஏன்னா அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ண டைம்ல எல்லாம் நம்ம பார்ட்டி வந்து சீரியஸ்லி வி ஹேவ் டு பி பிட் ஹானஸ்ட் ஹியர். நம்மளே திட்டியிருக்கோம், ஏன் வெளியே வர மாட்டேன்றாங்க, ஏன் நமக்கு கட்சி செயல்பாடுகள் இல்லை, அது இது நிறைய கேள்வி கேட்டோம். பட் அட் தோஸ் டைம்ஸ் பீப்புள் இந்த ஒரு 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 வாய்ஸ் அவுட் பண்ணானுங்க ப்ரோ. ஒரு நேரமும் இவனுங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது மக்கள் கிட்ட இருந்து ஒரு வேவ் வரும். ஐயா சீரியஸா சொல்றேன் ப்ரோ, நீங்க எங்க ஜெயிக்க மாட்டோம் இங்க ஜெயிக்க மாட்டோன்றத நான்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஐ ஹோப் நம்ம அண்ணனுக்கான அவருக்கான ரீச் இம்பாக்ட் இன்னும் as days gets closer by ஈஸியா ஒரு கிளியர் நரேட்டிவ் மட்டும் இருந்ததுன்னா we could crack it. பட் ஆனால் they definitely need to have a plan. எனக்கு அதவும் சொல்லியிருக்காப்புல, இட்ஸ் a bit more positive. ஸோ ஐ ஹோப் அது ஃபீஸிபிளாக இருக்குன்னு பார்ப்போம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் அவ்வளோ ஈஸியாக இவனுங்க நினைக்கிற மாதிரிலாம் உட்காந்துட முடியாது. சட்டசபைக்குள்ள அண்ணன் போறாரு, இவனுங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, எதிர்கட்சியில் உட்கார்றா ஆளுங்கட்சியில் உட்கார்றாரோ, நீ உள்ள ஃபேஸ் பண்ணி தாண்டி போனே ஆகணும். See, one thing for sure, RDP, இந்த எலெக்ஷன் வந்து யாருக்குமே வந்து கேக் வாக்கெல்லாம் கிடையாது. எல்லா சைடுமே கஷ்டப்படணும். 5 ஓட்டு பார்த்து இந்த எஸ்ஐஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஏதோ என்னது SAR தான் வந்துருச்சு. 75 லட்சம் வாக்கு கம்மி பண்ணிட்டானுங்களாம்ல. ஆமா ஆமா வந்துருச்சு ஐயா. அதெல்லாம் வந்து அவங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நவதாரத்தையும் மூடிக்கிட்டு, டேய் மகனே எதுவும் வாய திறந்துடாதா 50 கண்டுபிடிச்சுக்குவாங்க, அப்படியே ஓடி வந்துரு. இல்ல அந்த 75 லட்சம் வாக்கு கம்மியானது நியூஸே ஆகலையே எங்கேயுமே, யாருமே வாய் திறக்கலையே. ஆகாது அது சொல்லி வச்சிருப்பாங்க டேடி, டேய் மகனே நீ மாதிரி சனாதானம் மாதிரி எங்கன்னா போய் வாய் விட்டோம், நம்ம ஓட்டுதான் போயிட்டு போது பாத்துக்கலாம். சென்னையில தான் அதிகமாம்ல ப்ரோ. ப்ரோ அதுல முகவாசி ஓட்டு கொளத்தூர் ப்ரோ, அதான் மெயின். இல்ல சென்னை தான் அதிகம் பார்த்திருந்தேன் ஓவராலா. இல்ல அதுல இப்ப பர்டிகுலர்லி கொளத்தூர் நம்பர் 1. ஆர்டிபி இங்க பாசிபிள் இருக்கு. ஆர்டிபி ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஆர்டிபி ஏரியா மாறினே இருப்பாங்க. ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கவங்க வந்து நிறைய மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஏரியாக்குள்ள இருக்கும்போது ஒரே ஓட்டு இருக்கும், ஏரியா மாறும் போது கண்டிப்பா 2 ஓட்டு ரெடி வாங்கிடுவாங்க. அது ஏதோ ஆவரேஜ் மாதிரி போட்டிருந்தாங்களா ப்ரோ? மென்ஸ் தான் இன்னும் அதிக ஓட்டு, ஃபீமேல் ஓட்டு கம்மி தானே அதுல இந்த தடவையும்? இல்ல ஆமா, மென் கம்மி ப்ரோ, உமன் அதிகம். மென் கம்மி உமன் அதிகம். 12 லட்சம். சூப்பர் சூப்பர். தாய்மார்கள் தான் நம்மளுக்கு. ஆமா ஆமா. ஆக்சுவலா ஆர்டிபி இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆர்டிபி வழக்கமா இந்த அன்னக்கிளியில ஆடிட்டு ரிட்டையர் ஆகாம ஒரு குரூப் இருந்ததுல்ல, இந்த 60s 70s 80s 90s, இவங்களோட கவுண்ட் இந்த வாட்டி கம்மியா இருக்கு. 18 to 40 கவுண்ட் வந்து பிளேயிங் மேஜர் ரோல். கண்டிப்பா. இல்ல ப்ரோ 18 to 30 தான் டிசைடிங் ஃபேக்டர் ப்ரோ. நமக்கு 45 வரைக்கும் வரும், எல்லாம் வரும். அதான் 45 வரைக்கும் நல்லா. ஆமா அது என்ன, ஆனா வந்து இன்னும் ஏஜ் வைஸ் ஏன்டா விட்டோம், இன்னும் ஏஜ் வைஸ் கேட்டகரியா அவனுக்கு ரிலீஸ் பண்ணலையா, இல்ல நமக்கு தான் அது இன்னும் வரலையான்னு தெரியல. இல்ல வரல. நான் நேத்து தேடி பார்த்தேன், 19 தான் விட்டுருக்காங்க. அது ஏன் வீட்ல இவனுங்க மத்ததெல்லாம் அது நம்ம தான் எடுத்துக்கணும் ப்ரோ. ஏஜ் வைஸ் டேட்டா நம்ம தான் கன்சாலிடேட் பண்ண வேண்டியதா இருக்கும். யார் யாருக்கு கட்சிங்க இல்ல நம்ம எப்படி கன்சாலிடேட் பண்றது? கட்சிங்கலாம் பண்ணலாம்ல. நம்ம வேணா 76 போச்சு இல்ல 74ஆ, அத வந்து டிவைட் பண்ணி ஏஜ் கேட்டகரி வைஸ் அப்படியே எடுத்துக்கணும். போன வாட்டி முன்னாடி 18 to 40ல மொத்தமா நம்ம ஓட்டு எவ்வளவு தெரியுமா வந்தது? 1.3. இல்ல விட்டப்பா, அது பண்ண முடியாது விட்டப்பா. இப்போ இந்த 74ல 18 to 40 வரைக்கும் கூட போயிருக்கும். அது வந்து இவங்க எடுத்து லிஸ்ட் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். பார்ட்டி சைடுல எடுக்கலாம், அவங்களுக்கு அது நம்ம ஈக்குவலா டெலீட் பண்றோமே. 18 to 40ல இதுக்கு முன்னாடி வந்து 2.5 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 2.5 லட்சத்துல எவ்வளவு வரும்? இல்ல 18 to 40ல 2.5 லட்சமா? என்ன பேசுற? 2.5 கோடி. ஓகே 2.5 கோடி ப்ரோ. ரஃபா சொல்லணும்னா 18 to 19 வந்து 1.8%, 20 to 29 வந்துட்டு 14%, 30 to 39 வந்து 17%, 40 to 49 வந்து 19%, 50 to 59 வந்து 17,
அதான் இயர் 40 to 49 தான் இருக்குதுல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஏஜ் வைஸ். இல்ல விசில், இது எப்படி சொல்றீங்க நீங்க? இது ஒரு எப்படி எந்த இது ChatGPT ல இருந்து ஒரு டேட்டா எடுத்தோம் ப்ரோ. ஒரு இது வந்துட்டு அது சொல்லும் போது வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆனது 26ல ரிலீஸ் ஆன SR தான் சொல்லுது. பட் ஆனா இது வந்து 21 இல்ல 25ல கொடுத்த ரெக்கார்டு தான் நினைக்கிறேன். 26 நான் ப்ரோ பார்த்தேன். சாட் எங்கேயுமே ஜிபிடி வரல. ஆஸ் அப்டேட்டட் இல்ல டேட்டா ஃபெச் பண்ணுதானே? 24 வரைக்கும் நம்ம கிட்ட எக்ஸாக்ட் டேட்டாவே இருக்கு ப்ரோ. 25 வரைக்கும் என்ன எக்ஸாக்ட் டேட்டா SARக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இண்டிவிஜுவலா ஐயா SARக்கு அப்புறம் நம்ம கிட்ட இல்ல யாருக்குமே டேட்டா இல்ல ஐயா. அது ChatGPT புஷ் பண்ணாது, ஓல்ட் டேட்டாவை தான் புஷ் பண்ணும். ஆனா ரஃபா இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு 1% இல்ல 1.5% கம்மியா பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதுதான் நீங்க அதுக்கு 2.5 கோடியில இருந்து ஒரு 20 லட்சத்தை கழிச்சிருங்க. மிச்சம் 2.3 crores votes from 18 to 40. ஆக்சுவலா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அது இன்ஸ்டா போயிருந்தேன். நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் பேசின அந்த விஷன் வந்து இன்ஸ்டாலாம் ஃபயர் நல்லா ப்ரோ. ரீச் ஆயிருக்கு. ஆனா எல்லாரும் காமனா வச்சது என்ன தெரியுமா? கமெண்ட் செக்ஷன்ல நாங்க எல்லா கமெண்ட்ஸும் பார்த்து வந்தேன். இதை ஏன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லைன்றது ரொம்ப காமனான கமெண்ட் செக்ஷன்ல இருந்தது எல்லாருக்குமே. எது 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 இந்த இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி சொன்னதை வந்து தனியா உட்காந்து தனித்தனியா பேசுறாங்க. அந்த மாதிரி தளபதி பேசுற விஷன் பாயிண்ட் வந்து அவங்க பேசல, அப்படியே கடந்து போயிட்ட மாதிரி. அது டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க, அதை ஹைலைட் பண்ணல. கரெக்ட். அது அது பண்ணணும். சொல்லுவோம், ஏதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம். ஐ மீன் தனியா இல்ல, எனக்கு தெரிஞ்சு மேனிஃபெஸ்டோ அண்ணனே ப்ரெஸ்ல படிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து வாக்குறுதியாவே கொடுத்தாரு. பட் அண்ணன் வந்து விஷனா தானே சொல்லியிருக்காரு. சரி, எப்படி இருந்தாலும் அவர் பார்த்திருப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் ஆக்சுவலா கவின் கேட்காமலாம் இதுக்கே இருக்க நல்ல மாட்டாங்க. இம்பாக்ட் ஆமா என்ன ஆமா கமெண்ட் செக்ஷன்னா, என்ன ஃப்ரீ பீச் இல்லாத ஒரு நல்ல விஷனோட ஒரு இதை பாக்குறோம் ரொம்ப நாளைக்கு ப்ரோ கழிச்சுன்னு வந்து என்ன ப்ரோ பயங்கரமான அந்த